ஹalleluya. கூட செய்திகளை நாம் சொல்லுவோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். 3 நாளாகமம் அதனுடைய 4வது அதிகாரம் 10வது வசனம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அடக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாவேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கண் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவேஸ் என்று பெயரிட்டான். யாவேஸை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, யாவேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, யாவேஸ் கனம் பெற்றவன். ஆனா அவனுடைய தாய் அவனுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் துக்கத்தில் இருந்த பொழுது அவன் பிறந்ததினால் யாவேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டாள். இந்த துக்கத்தை, எதிர்மறையான காரியத்தை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நேர்மறையாய் ஒரு காரியத்தை சொல்கிறார், யாவேஸ் கனப்பற்றவன் என்று. இப்ப யாவேஸ் ஒரு விண்ணப்பம் பண்றார். என்னன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னது, அதற்கு என்னை விலக்கி காப்பது. அந்த ஜபத்தை அவர் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறார். இப்ப தீங்கு என்ன பண்ணுது, என்னை துக்கப்படுத்துகிறது அப்படின்னு. அப்ப இப்ப யாவேசினுடைய ஒரு இருதயத்தினுடைய கலக்கங்கள், இருதயத்தின் வாரங்கள், இருதயத்தின் நினைவுகள். இப்ப யாவேசை குறித்து அவங்களுடைய தாய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது என்னன்னா, இவன் துக்கத்தின் மகன், அதனால யாவேஸ் என்று நான் பெயர் வைத்தேன். ஆனா யாவேசுக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் துக்கமா இருக்கிறேன், எனக்கு துக்கத்தின் மகன் பெயர் வச்சுட்டாங்க இந்த உலகத்துல. என் துக்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா மாத்துங்க. என் துக்கத்தை என்ன பண்ணுங்க, செழிப்பாய் மாத்துங்க. நான் இந்த துக்கத்துக்கு உண்டானவன் அல்ல, நான் உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்கு உரியவன். அப்ப என் எல்லைகளை என்ன பண்ணுங்க, விஸ்தாரமாக்குங்க. ஆண்டவர் என்ன பண்ற, இந்த ஜெபத்தை கேட்டு யாவேசின் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க. இந்த காரியத்தை எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வரைக்கும் மனுஷன் நம்மளுடைய குறைவுகளை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கான். நம்ம கிட்ட இருக்கிற நிறைவுகளை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்படியே நிறைவுகளை பார்த்தாலும் நம் மூலியமாய் அவர்களுக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா என்றால் மாத்திரம்தான் அந்த நிறைவை கூட அவங்க கொஞ்சம் அழுவாங்க. ஆனா அவங்களுக்கு நம் மூலியமாக எந்த ஆதாயமும் கிடைக்கல, எந்த லாபமும் நம் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவாங்க, 10ஓட 11ஆதான் பார்ப்பாங்க. நம்மள என்ன பண்ணிடுவாங்க, மூழ்கடிச்சுட்டு நம்மளை மறந்து நம்மளை மறுதளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. நம்ம அவங்களுடைய நினைவுல கூட இருக்க மாட்டோம், அவங்களுடைய சிந்தையில கூட இருக்க மாட்டோம், அவங்களுடைய இருதயத்துல கூட இருக்க மாட்டோம். நம்மளை பத்தி அவங்க யோசிப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார். பரலோகத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன். அவர் என்ன பண்றார், நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவர் நினைக்கிறோமா, நம்ம நினைக்கலையா, நம்ம அவரை ஆராதிக்கிறோமா, ஆராதிக்கலையா, அந்த ஒரு எண்ணத்துக்கு அவர் வரமாட்டாரு. அவருடைய நினைவுகள் ஃபுல்லா நம்மளை சார்ந்து மாத்திரம் தான் இருக்கு. எப்ப என் புள்ள என்கிட்ட வருவான், எப்ப என் மகன் என்கிட்ட வருவான், எப்ப என் கூட பேசும், எப்ப என்னை குறிச்சு வார்த்தைகளை கேட்கும், எப்ப எனக்காக டைம் கொடுக்கும், எப்ப எனக்காக நேரத்தை என் மகன் செலவிடுவான் என்பதை குறித்து தேவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற மனுஷர்கள் எல்லாம் மாயை, ஆனால் கர்த்தர் மாத்திரமே நிரந்தரமானவர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பட்சத்தில்
இருப்பார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை உங்களுடைய இதயத்தில் நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள் சொன்னால், அவருடைய செவி கேட்கும்படியாக நீங்கள் அவர் பக்கமாக உங்களுடைய வார்த்தைகளை திருப்பினால் கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். புஸ்தகமானுடைய 7ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் நாமம் கற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவருக்கு என்ன பண்ணுவேன், சேமத்தை உண்டு பண்ணுவேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது என்னை தேட வேண்டும். நல்ல சத்தமா ஒரு ஆமென். இந்த ஆண்டவர் எப்படின்னா, நம்மள சும்மா பத்தோட ஒன்று பார்க்கணும்னா அப்படி அழைக்கல, நம்மள யூனிக்கா வச்சிருக்காரு. யூனிக் பர்சன். நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். நம்ம கிட்ட தாளம் இருக்கா, நம்ம கிட்ட திறமைகள் இருக்கா, நம்ம கிட்ட ஆஸ்தி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, நல்ல படிப்பு கல்விமானின் அறிவு இருக்கா, அப்படி நம்ம கிட்ட நல்ல ஞானம் இருக்கான்னு பார்த்து நம்மள என்ன பண்ணல, உயரத்துக்கு அழைக்கல, அவருடைய பிள்ளையா அழைக்கல. ஆக நீ ஒண்ணுமே இல்லைன்னா அவனை அழைச்சிருக்கலாம். ஏன்னா உன் பட்சத்தில் நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், நான் உன்னை உபயோகப்படுத்த போகிறேன். நீ வெறுமையான பாத்திரம் எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ தான் எனக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவர் நம்ம வெறுமையான பாத்திரம் தான், நமக்குள்ள ஒண்ணும் இல்லதான், நமக்குள்ள எந்த விதமான சரக்கும் இல்லதான். என் மனசுல சொல்ல போனா நம்ம எல்லாம் மரமண்டைகள் தான். ஆனாலும் கர்த்தர் அவருடைய ஞானத்தை தந்து நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானத்தை தந்து அவர் இன்னைக்கு நம்மளை ஜீவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானத்தை தந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நம்முடையமாய் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். மறந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு அநேக துக்கங்கள் உண்டு, அநேக பாரங்கள் உண்டு, அநேக கவலைகள் உண்டு, அநேக கண்ணீர்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை தேற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, சங்கீதம் 138ல, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். நான் துன்பத்தில் தான் அவர் நினைக்கிறேன். நான் தளர்ந்து போன கால்கள், தளர்ந்து போன கைகள், என்னுடைய ஆத்மா நொடிந்து போய் கொண்டிருக்கிறது. மனுஷர்களுடைய வார்த்தைகள், எத்தனங்கள், ஏமாற்றங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த உலகத்துல ஜீவித்துக் கொண்டு அதன் வழியாக நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சங்கீதக்காரனாக தாவீது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தை எந்த அளவுக்கு அவர் ருசித்து பார்த்திருக்காரு. சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக உள்ள மனுஷன் பாக்கியவான். அவரை ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் யார் என்று. தனிமையின் பாதையில் தகப்பனே முந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை அன்பு என்மேல், ஆயத்தனை பாசம் என்மேல், ஆயத்தனை அன்பு என்மேல், ஆயத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல தூக்கி திரியும் நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. பல தூக்கி திரியும் நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்தீரே.
தருவேன் நான். ஆமென். ஒரு மனுஷன் தனிமைப்படும் பொழுது கர்த்தர் அவர் பட்சத்திலே இருக்கிறார். ஆனா அநேக நேரத்தில் நான் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்துல எனக்காக ஒருத்தர் பகிர்ந்து பேசுகிறவர் உண்டு, எனக்காக ஒருத்தர் வழக்காடுகிறவர் உண்டு, எனக்காக ஒருத்தர் ஏங்குகிறவர் உண்டு, என் மேல் முழு அன்பையும் செலுத்துகிறவர் ஒருத்தர் உண்டு என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாபேசின் இருதயம் அப்படிதான் இருந்திருக்கும் என்று என்னுடைய ஒரு சிந்தை, என்னுடைய எண்ணம். எத்தனையோ முறை இங்க சொல்லப்பட்டதாக தாய் தான், ஆனா அநேகர் யாபேசை சுத்தி இருக்கவங்க அநேகர் சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் யாபேசின் எல்லைகளை பெரிதாக அவன் நினைச்சு கூட அவன் வாழ்க்கையில பார்த்துக்க மாட்டான், அவன் கிரகிச்சு கூட பார்த்துக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வாக்குதத்தமான ஒரு வார்த்தைகளை கொண்டு அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் செயல்படுத்தினார். யாபேஸ் ஜீவிக்கிறது ஆண்டவரை அவன் எப்படி கூப்பிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் அப்படின்றத வச்சுக்கோ. எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சிந்தை. இப்ப ஒரு மருத்துவர், பிரபலமான ஒரு மருத்துவர், இது ஒரு உதாரணமான சொல்றேன். இந்த மருத்துவரை 3 விதியிலே ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஒன்று குடும்பம், ஒன்று சமுதாயம், ஒன்று ஸ்பெசிபிக்கான சில கூட்டம், அவரை சார்ந்த ஒரு கூட்டம். ஒருவேளை அவர் அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பங்களுக்கு அவர் ஃபேமிலி டாக்டர், ஒருத்தர் சாதாரணமா அந்த சமூகம் என்ன கூப்பிட்டுருக்கோம், டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். அவங்க வீட்டுல அவர் என்ன கூப்பிட்டுருப்பாங்க, டாக்டர் மறந்துட்டு இருப்பாங்க. சாதாரணமாக கூப்பிட்டுருப்பாங்க அவங்க பிள்ளைங்க, அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க என்னை மறைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க மொழிகளை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ அவங்க வீட்டுல அந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்க. சாதாரண சமுதாயத்துல அவர் டாக்டர் கூப்பிடுவாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு சில நபர்கள் அவரை கடவுளை பார்க்கலாம் கத்துப்பாங்க. ஏன்னா அவர் மூலியமா ஒரு பலவீனன், ஒரு நோயாளி காப்பாற்றப்பட்டிருப்பான். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க தான் என் பிள்ளைய என்ன பண்ணீங்க, காப்பாத்துனீங்க, நீங்க தான் என் கணவரை காப்பாத்துனீங்க, நீங்க தான் என் மனைவியை காப்பாத்துனீங்க, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் டாக்டர், என் குடும்பத்துக்கு என்னது கடவுள் அப்படின்னா இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவர் யார், ஒரே மனுஷன் தான், ஆனா பார்க்கிற விதம் வித்தியாசப்படுகிறது. இங்க 3 விதமான சுவிசேஷத்துல லூக்கா ஒரே மாதிரி ஜெபத்தை தான் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறாரு. எங்க நான் சொல்ல வரேன்னா கெத்செமனே சொல்றேன். இந்த கெத்செமனே எனப்படுவது எண்ணெயின் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஒலிவ மலையினுடைய மத்தியிலே இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டம் எண்ணெய் ஆலை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஒலிவ மரம்னாலே என்னன்னா ஒரு அபிஷேகத்துக்கு உண்டானது. எப்படி அந்த ஒலிவ மரம், அந்த ஒலிவ காய் கசக்கி பிழியப்பட்டு அதனுடைய எண்ணெய் எடுக்கப்படுகிறதோ, அந்த கெத்செமனே தோட்டத்திலே இந்த சம்பவம் தெரிந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஆண்டவர் கடைசியாய் அந்த இடத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எதற்காக ஜெபிச்சாருன்னா, எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்காகவும் ஜெபிச்சிருக்கிறாரு. ஆனா முதல் முறையா இருதயத்துல கவலையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு, ஒரு திகிலோடு அவர் ஜெபித்த ஜெபம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப லூக்கா ஒரு விதமாக இங்க சொல்றாரு. அதுதான் அந்த டாக்டருடைய காரியத்தை பற்றி உதாரணம் சொல்றாங்க. என்னன்னா, பிதாவே அப்படின்னு அங்க சொல்லப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வானத்தை அமர்ந்து பார்த்து பிதாவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மார்க் எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல என் பிதாவே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த வேரியேஷன் பார்க்கிறதுக்கு நான் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22வது அதிகாரத்துல 42வது வசனத்துல பிதாவே அப்படின்னு சொல்லி இருக்காரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 26வது அதிகாரத்துல 39வது வசனத்துல என் பிதாவே அப்படின்னு சொல்லி இருக்காரு. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரத்துல 32வது வசனத்துல அப்பா பிதாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப
மூன்று விதமான காரியத்தையும் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த ஜெபத்தை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாக செய்யும் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி ஆகக்கடவுது அப்படின்னு ஆண்டவர். அப்ப அவருக்குள்ள இருந்த பாரம், அவருக்குள்ள இருந்த மன அழுத்தம், அவருக்குள்ள இருந்த திகில், இப்ப இயேசு கிறிஸ்து பயப்பட்டாரா, அவர் கடவுள் தானேன்னு ஒரு கொஸ்டின் எழுந்துனா, நான் இங்க சொல்ல வரேன் என்னன்னா, இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் 100% அவர் தெய்வீகத்துவத்தில் இருந்தாலும் அந்த மரணத்தின் கருவாயிலே, அந்த கெத்செமனே தோட்டத்திலே 100% அவர் மனிதனின் தன்மை ரூபத்திலே இருந்தார். அந்த இடத்துல அவர் தெய்வீகத்துவத்துல இல்ல, அந்த இடத்துல அவர் முற்றிலுமாய் 100% மனிதனுடைய இதயத்தில் காணப்படுகிற போது அதே திகில், அதே பயம், அதே அச்சம், அதே பாரம், அதே கலக்கம், அதே துன்பம், அதே துயரம் அவருக்குள்ள இருந்துச்சு. இப்ப அந்த பயத்தை தான் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, கொண்டு வராரு, ஜபமாக கொண்டு வராரு. ஆனாலும் என் சித்தத்தின்படி என்ன இல்லைன்றது இப்ப கூப்பிடுகிற விதம், நாம் எப்படி ஆண்டவரை கூப்பிடுறோம்? இதாவே இதை நான் எதுவும் உனக்கு கூட்டி உனக்கு குறைச்சு நான் பேசல. எல்லாத்துக்குமே தகப்பன் அவர் ஒருவரே, அவர் எப்படி வேணா கூப்பிடலாம். ஆனா நம்ம எப்படி கூப்பிடுகிறோமோ அதற்கேற்றவாறு பதில் நமக்கு வரும். இதுதான் சத்தியம். பிதாவே கூப்பிட்டோம்னா காமனா கூப்பிடுறது, அதுக்கேற்ற மாதிரி பதில் அந்த காரணம். என் பிதாவே கூப்பிட்டோம்னா உரிமையா கூப்பிடுறது. பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னுடைய அப்பான்னு உறவு கொண்டாடினா தான் அந்த அப்பா பிள்ளைங்க மேல உறவை கொண்டு வருவார். என் பிள்ளைங்க அப்படின்னு சும்மா அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா கிடைக்கும். ஆனா உரிமையா கிடைக்குமான்றது என்னன்னு தெரியாது. அடுத்தது அப்பா பிதாவே, இதே எதை குறிக்கிறதுனா தெய்வீகத்துவத்தை குறிக்கிறது. இப்ப நார்மலா ஒரு பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்குள்ள உறவு பிதா அப்பா, என்னப்பா அப்படின்னு உரிமை கொண்டாடுறது. அப்பா பிதாவேனா ஒரு படி மேலா போய் தெய்வீகத்துவத்துல, ஆண்டவரே அப்பாவே நான் என்ன பண்ணணும் நீங்க எனக்கு சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனைகளை நீக்கி போடுங்க, என்னுடைய பாரங்களை நீக்கி போடுங்க, என்னுடைய துன்பங்களை நீக்கி போடுங்க, என்னோட துயரங்களை நீக்கி போடுங்க. எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட்ட வேற யாரும் இல்லை. உலக ரீதியா பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த உலகத்தின் தகவல் நேரத்துல போய் என்ன பண்ணிடலாம், தஞ்சம் போவதெல்லாம் அவர் ரெடி சொல்லுவாரு, ரைட்டு. ஆனா அதையே அவராலேயே அதுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாக்க முடியாத பட்சத்துல அடுத்த கட்டமா நம்ம எங்க போவோம்? ஆண்டவர்கிட்ட, கடவுள்கிட்ட போவோம். அப்ப கடவுள்கிட்ட போகும்போது நமக்கு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வரும். அந்த இந்த தவறு நான் செஞ்சுட்டேன், நான் பண்ணது தப்பு தான், ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுங்க, என்னை எப்படியே விடுவி, இந்த பிரச்சனை என்ன பண்ணுங்க, விடுதலையாகுங்க. இன்றைக்கு நாம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய உறவுக்குள்ள ஐக்கியப்பட்டிருக்கோம், இதான் என்னுடைய செய்தி. எல்லாருமே பார்க்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவ பிதாவை நம்ம பார்க்கிறோமா, இல்ல கட்டி உரிமையா பார்க்கிறோமா, இல்ல கட்டி தெய்வீகத்துவத்தோட பார்க்கிறோம்? அவர் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இந்த மூன்று காரியத்துல எல்லாத்துக்கும் அவர் பதில் தருவாரு. ஆனா எப்படி கூப்பிடுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது கேன்சர் பண்ணும். ஒரு எக்ஸாம் எழுதுறோம், மேலோட்டமா படிச்சோம்னா ஜஸ்ட் பாஸ் 35 மார்க். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சோம்னா ஒரு 60-70 மார்க். இன்னும் டீப்பா போய் அதோட கருத்தெல்லாம் கழிச்சு நம்ம புரிஞ்சு படிச்சு எல்லாமே ஓகே நம்ம ரெடி ஆயிட்டோம் தெரிஞ்சு நம்ம எஃபோர்ட் போட்டு அதிகமா எஃபோர்ட் போட்டு நம்ம படிச்சோம்னா அதோட சாராம்சத்தை புரிஞ்சு நம்ம படிச்சு எழுதினோம்னா 100 மார்க். இதுல எந்த ராகம் நம்மட்டு நம்மளே கணிச்சுக்கணும். நான் சொல்ல சத்தியம் புரியும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாத்துக்கும் தகப்பன் தான். ஆனா எந்த அளவுக்கு அவர் நமக்கு தகப்பனா இருக்காரு அது நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். எல்லா இடத்துலயுமே அவர்கிட்ட போறோமா? எல்லா சூழ்நிலையுமே போறோமா?
அப்படி எல்லா சூழ்நிலையுமே போறவன் அவரை வேற மாதிரி பார்க்கறான். ஆமென். அது நமக்கு தேவைப்படும் மட்டும் போறவன் அவன் வேற மாதிரி பார்க்கறான். உரிமையோடு போறவன் அவன் வேற மாதிரி பார்க்கறான். இந்த இப்படிப்பட்ட காரியம் தான் இன்றைக்கு சத்தியத்துல வெளிப்பட போற ஒரு விஷயம். ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தெளிவா படியும். அந்தபடியே இருவரும் அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடியே நீங்கள் என்னன்னா அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்ற புத்திர சுவீகார பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். அப்பனா நம்ம அடிமைத்தனத்தின் மூலியமாக அவர் என்ன பண்ணல, அப்பான்னு கூப்பிடல, அதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ற சிலுவையிலே முடித்து விட்டார். நம்முடைய அடிமைத்தனத்துல இப்ப முற்றிலுமாய் அவர் என்ன பண்ணிருக்கிறார் நமக்காக அப்படின்னா, சுதந்திரமா 100% முழுமையாக நாம அவரை அப்பா பிதாவே என்ற கூப்பிடத்தக்க புத்திர சுவீகார ஆவி என்ன பண்ணிருக்காரு, உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம அப்பா அனு பிதாவே நாம கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது, தடுமாறக்கூடாது, தத்தளிக்க கூடாது. ஆமென் ஆமென். அப்பா எனக்கு அப்பனா அவர்தான் கூட முடியும். அப்பான்ட்டு எனக்கு இது தேவைப்பா அப்படின்னா அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும். எனக்கு இது செஞ்சு முடிக்கப்பா அப்படின்னா நான் அவர்கிட்ட தான் கேட்க முடியும். எனக்கு இது வேணும்பா, இது நீங்க தான் தந்தாவுன்னா அவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஏன்னா நமக்கு வேற ஒரு அப்பா, ஒரே அப்பா தான். அந்த அப்பா கிட்ட நம்ம எல்லாமே கேட்க முடியும். நம்மளோட கவலைகளை, நம்மளோட கண்ணீர்களை, நம்மளுடைய பாரங்களை யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியும்? அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரம தகப்பன் யாருன்னா அப்பா பிதா. அப்ப அவர்கிட்ட தான் நம்மளுடைய எல்லா இருதயத்தின் நினைவுகளையும் நாம் ஊற்றிவிட முடியும். அன்னாள் தன்னுடைய இருதயத்தின் காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டாள் என்று நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆமென். அதனால்தான் அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். இன்றைக்கு இருதயத்தில் இருக்கிற பாரங்களை, துக்கங்களை, துயரங்களை அப்பா பிதாவின் இடத்திலே நாம் ஊற்றாவிட்டால் நமக்கு பதில் என்ன பண்றது கிடைக்காது. இன்னைக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் என்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்றோம், சுமைகளை என் மேல என்ன பண்ணிடு வச்சிரு. உன் பாரங்கள், உன் துக்கங்கள், உன் கண்ணீரை, உன் கவலைகளை என் மேல நீ வச்சிரு. நீயே எதுக்கு சுமந்து தெரிஞ்சுட்டு இருக்கிற, நீயே எதுக்கு அந்த மூட்டையை தூக்கி சுமந்துக்கிட்டே கிடக்குற, அந்த பாரத்தை என் மேல வை. நான் இன்றைக்கு உன்னுடைய பாரத்தை எல்லாம் இன்றைக்கு தீர்வாக்கி அதை லகுவாக்குகிறேன். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நம் மேல, நம்மளுடைய முதுகுல அவங்களுடைய பாரத்தை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அதை யோசிச்சு அதை வந்து நினைச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய பாரங்கள் என்ன பண்ணுது, என் மேல தூக்கி வச்சிரு. உன் பாரத்தை இன்னைக்கு நீ இறக்கி வச்சிரு. அதை சுமப்பதற்கு, அதை சுமந்து தீர்த்து முடிப்பதற்கு ஒரு பட்சத்தை நான் இருக்கிறேன். கூப்பிடுகிறது நாங்கள் தெளிவா இருக்கோம். அப்பா என் கூட நீங்க இருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, ஆனா என்னுடைய சுத்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சுத்தத்தின்படி.
கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஜெபித்து ஜெபம். சீஷர்கள் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். 1 மணி நேரமாவது எனக்காக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. யார் கேட்கிறாரு? சீஷர்கள். திரும்பி போயிட்டு வராரு, திரும்பி வந்து பார்க்குறாரு, திரும்பி அவங்க நித்திரையாக இருக்காங்க. திருப்பி 3வது முறை போயிட்டு வந்து ஜெபம் திரும்பி வந்து பார்க்கல, நித்திரையாக. 3வது ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொன்னார்? இனி நித்திரை அடைந்து கன நித்திரை அடைந்து விரும்புகிறாரு. அப்படியே மனுஷகுமாரன் போகும் காலம் அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்லுவேன். அப்ப இது எதை குறித்து சொல்றாருன்னா, நீங்க நித்திரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்ப என்னை பார்த்து கூப்பிடுவீங்க? நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்காக நீங்க எப்ப பிரயாசப்படுவீங்க? நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்காக எப்ப நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க? இங்க அதுதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் 12 பேர், அது ஒருத்தர் ஆப்போசிட் பார்ட்டி ஆயிட்டாரு, காப்பி கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. கடைசி நிமிஷத்துல தான் அவர் தான் காமிக்கிறாங்க, இருந்தா சரி வராரு. மீதி பேரு கனநித்திரையா இருக்கிறாங்க. பிரதான அப்போஸ்தலர்கள் பேதுரு, அவரு இன்னும் அதிக நித்திரையா ஆயிட்டு மாட்டாங்க. ஆனா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா, யாரும் பிரிஞ்சு போனோம் நான் பண்ண மாட்டேன், அவங்களை விட்டு பிரிய மாட்டேன். என் ஜீவன் போகும், உங்க ஜீவன் போச்சுன்னா போறதுக்கு முன்னாடி என் ஜீவன் என்ன பண்ணுவேன்? நான் பூக்கடிச்சிடுவேன். இதெல்லாம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. ஆனா கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? 3 முறை இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு வைக்கப்பட்டிருக்கோம்? இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடுவதற்கு நமக்கு என்ன இல்லை நேரம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு நமக்கு என்ன இல்லை நேரம். அவரிடத்தில் பேசுவதற்கு நமக்கு என்ன இல்லை நேரம் இல்லை. அவர் பேச வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? பேச மாட்டோம்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியே கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். மனுஷர்களோட பேசுறோம், போன்ல பேசுறோம், ஏதோ ஒரு காரியம் பேசிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அவர் கூட பேசுறதுக்கு நமக்கு என்ன இல்லை நேரம் இல்லை. அவர் எதிர்பார்த்துட்டே இருந்தாரு, என் பிள்ளை என் கூட பேசுவானா, என் பொண்ணு என் கூட பேசுமா, எனக்காக ஏதாச்சும் வார்த்தை வருமா எனக்கு நேரம், அவர் காலத்துக்கு நேரம், அந்த வார்த்தைக்கு நான் பதில் திருப்பி தரணுமே, அதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பதில் தரது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இல்லை. காது இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் என்ன சத்தம் அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன், உங்களோட நீங்க எப்ப பேசுகிறேன். ஆனா பேசாம நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளுடைய காதிலை செவிட்டு வீரர்களை போல வந்தாமல் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படாதபடிக்கு நம்மளுடைய இருதயத்தின் கதவை திறக்கப்படட்டும், நம்மளுடைய சிந்தைகள் திறக்கப்படட்டும், நம்மளுடைய செவிகள் திறக்கப்படட்டும், நம்மளுடைய ஆவி ஆத்மா திறக்கப்படட்டும். கர்த்தருக்கு நேராக நம்மளுடைய சிந்தைகளை, நம்மளுடைய செவிகளை, நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை நாம் திருப்புவோம் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் இருந்து அவர் அநேக காரியங்களை யாபேசின் எல்லையை பெருக பண்ணினது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எல்லையை பெருக பண்ண அவர் போதுமானது. ஒரு வெளிப்படுத்த விசேஷத்துல ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட நான் உட்பிரவேசித்து அவனோட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். கதவை திறந்து கொடுத்தாதான் அவர் உள்ள பிரவேசிப்பார். பிரவேசிக்கிறது மாத்திரம் இல்ல, போஜனம் பண்ணுவார், நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்ப சத்தத்துக்கே அவர் தக்கிறதுக்கே நம்ம செவிசாய்க்கல, நான் உள்ள வரணும்னு நினைக்கிறேன், அதற்கே நீங்க செவிசாய்த்து உங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்து கொடுக்கலன்னா உங்களுக்குள்ள நான் எப்படி கிரியைகளை செய்ய முடியும்? உங்களை கொண்டு நான் எந்த கிரியத்தை இந்த உலகத்தை நான் செய்ய முடியும்? ஆண்டவருடைய கேள்வி இதுவா இருக்கு. நீங்க திறந்து கொடுப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்கு நேராய் வர வேண்டும் என்று சொன்னார், அந்த வார்த்தையின் மூலமா நீங்கள் இந்த உலகத்திலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னார், அந்த வார்த்தை உங்கள் மூலமா கிரியைகளை நடப்பித்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய செவிகளை கர்த்தருக்கு நேராய் நீங்கள் திருப்ப வேண்டும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு நேராய் கூப்பிடுவதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்,
எல்லாரும் அந்த தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா அந்த முடவன் மட்டும் சத்தத்தை இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கல, ரெண்டாவது டைம் எல்லாரும் அடங்கி வாயமூடி அப்படின்றாங்க. கூட அந்த சீசருக்கு வாயமூடின்றாங்க. இவன் சரி சாய்க்கவே இல்லாம சொன்னதுக்கு வாய்ஸ் இன்னும் ரைஸ் அப் பண்றான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மறுபடியும் கத்துறான். இப்ப ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்துட்டு உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே எனக்கு சுக வேண்டும். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரா? நீங்கள் நான் சுகப்பட வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய சத்தத்தை முதலாவதாக நாம் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகரிக்க வேண்டும். எப்பொழுது ஆண்டவரை நம்பக்கமாய் திருப்புகிறோமோ அப்பொழுது பரலோக ராஜ்யத்தை நம்பக்கமாய் திருப்புகிறோம். நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு விஷயம். என்னுடைய வேலைக்காரன் என்ன பண்றான்? பலவீனமா இருக்கிறான், சூம்பி போயிருக்கிறான், அவனுக்கு சுகம் உண்டாக்கப்பட வேண்டும். இப்ப என்னிடத்தில் நீங்கள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உங்களிடத்தில் நான் வருவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தை மட்டும் டிக்ளேர் பண்ணுங்க, என் வேலைக்காரன் அதே நேரத்தில் அதே நூல் அவர் சொன்ன பொழுது அந்த வேலைக்காரர் சுத்தமாக்கப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் அப்பதான் திரும்பி பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? 150 பார்த்து நீ போ, நான் வந்து என்ன பண்றேன்? சுத்தமாக்குறேன். நான் சொல்லிட்டான், நீங்க வரணும் அந்த தரிசனத்தை பார்க்கவே கிடையாது, உங்க வார்த்தையை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, என் வேலைக்காரர் சுத்தமாகும். ஆண்டவர் திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, பக்கத்துல இருக்க சிஷ்யர்களை பார்த்து, இஸ்ரவேல்ல கூட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். அப்ப இவனுடைய விசுவாசம் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சதுக்கு என்ன நினைக்கிறேன்னா, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமே விசுவாசத்துல கைப்பற்றார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம். அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை காட்டிலும் 100க்கு அதிபதி விசுவாசம் உண்மையானது. ஆபிரகாம் வார்த்தையின் தேவன், பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தான். இங்க 100க்கு அதிபதி எதை பார்த்து விசுவாசித்தான? ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்து விசுவாசம். நம்மளுடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு தேவை. இன்றைக்கு அநேக நேரம் நம்மளுக்கு உதவிக்காரர் நீட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக உறவுகளை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கூப்பிட்டுருக்கிறோம். மாமா உதவுவான், மச்சான் உதவுவான், எனக்கு அவங்க உதவுவாங்க, இவங்க உதவுவாங்க, எந்தெந்த உறவு பேரை சொல்லியோ என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த உறவுகள் எல்லாம் ஒரு காலகட்ட வரைக்கும் தான். அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. சில நேரத்தில் எந்த மனுஷன் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. ஆனால் கூப்பிட்ட உடனே நமக்கு வந்து பதில் இருக்கிற தேவன் நம்மளுடைய சிறையிருப்பை, நம்மளுடைய எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நம்மை விடுவிக்க ஒரே ஒரு தேவன் யாருன்னா அவர் மட்டும்தான் வந்து நிற்பார். அவர் மட்டும்தான் வந்து நிற்பார். சில நேரத்தில் நம்மளுடைய இருதயத்தின் கலக்கங்கள் எல்லாம் பாரமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்றோம், மறிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்படிதான் நினைக்க தோணும். ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகுது, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது, இதுக்கு நீங்க பதில் தர மாட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவருக்கு பதில் தந்து நம்மளை தெளிவுபடுத்துவோம். ஏதோ ஒரு விதத்துல அந்த வார்த்தை நமக்கு நேரம் கடந்து வருது. நான் என்ன பண்றேன்? பட்சத்தில் இருக்கிறேன், நான் அவன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன்ல, உனக்கு வாக்குதத்தை பண்ணியிருக்கிறேன்ல, அந்த வாக்குதத்தை நினைவு கூறுவார். நான் சோறு முழுது ஆண்டவர் எனக்கு வாக்குதத்தை கொடுத்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு. எல்பெத்தேல் வானத்தின் வாசல் என்ற தரிசனத்தை யாக்கோபு காணும் பொழுது அந்த வாக்குதத்த வார்த்தையை கொண்டுதான் யாக்கோபு விருங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். விருங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எலோயி 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 நான் உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன்,
வெட்கப்படல, உந்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. ஆமென். 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 ஆண்டவர் அவர் சொன்ன காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஆமென். என்ன ஒண்ணு, நேரம் டைமிங் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நேரத்தை கூட கணிச்சு நமக்கு எப்ப தரணும் அப்படின்றது அவர் கையில தான். இந்த ஆமென். டைம்ல இந்த நேரத்துல கொடுத்தா இது ஏற்றதா இருக்கும் ஆமென். அப்படின்றத ஒரு ஆண்டவர் நமக்கு நிர்ணயித்து வைத்திருப்பார். நம்ம அவசரமா கேட்டு அது யாருக்கப்புறமா பிச்சுக்கிட்டு போச்சுன்னா சிக்கலாது. அதனால ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் அதிக காலத்தில் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, நேர்த்தியா செய்து முடிக்கிறது. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கூட எல்லா காரியத்தையும் நேர்த்தியா நேரத்தில் அவர் செய்து முடித்தார். அந்த நேரம் எதை காட்டுகிறதுனா அவருடைய ஒழுக்கத்தை காட்டுகிறது. ஆமென். இன்றைக்கு அந்த நேரத்தை நம்மளை கடைப்பிடிக்க சொல்றாதான் நாம் ஒழுக்கமா இருக்கணும்ன்றத ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அதை நமக்கு நினைவு கூறுகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நாம ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறோம்? பிதாவே கூப்பிடுறோமா, என் பிதாவே கூப்பிடுறோமா, அப்பா பிதாவே கூப்பிடுறோமா? எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. நான் சொல்ல வர விஷயம் அப்படிதான். ஆமென். எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா ஆண்டவரை கூப்பிடுங்க. மனுஷனை கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. மனுஷனை பட்டுதலா இருப்பதை காட்டிலும் பட்டுதலா இருப்பதே நல்லது. மனுஷன் நம்ம நல்லா இருந்தா அவன் நம்மள நல்லா இருக்கும்னு சொல்லுவான். நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிட்டோம், அது எந்த வகையிலாம் இருக்கலாம், பண ரீதியா இருக்கலாம், பொருளாதார ரீதியா இருக்கலாம், நம்மளோட வாழ்வாதார ரீதியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நம்ம தடுமாறிட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான், ஓகே பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்ம பட்சத்தில் நமக்காக என்ன பண்ணிருக்காரு, நின்று கொண்டே தான் இருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். மரிச்சு போயிடுறோம், நம்மளுடைய ஆவி ஆண்டவருக்கு போயிருக்கு. ஆனா நம்ம சரீரத்தை நம்ம யார் எடுத்து கூட நம்ம பார்க்க முடியும். ஆனா ஏதோ ஒரு வகையில அதை எவனாச்சும் எடுத்து போட்டுருவோம். நான் சொல்ல ஆமென். எதனால சொல்றது, அவன் யாருக்கும் வேணா கார்பரேஷன் கொண்டு போயிட்டு எடுத்து போட்டுருவாங்க. ஒரு காரியம் நடக்கும். மனுஷனுக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு இருதயம் இருக்கும் பொழுது அது இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு வகையில அந்த அந்த பாடியை தூக்கிறதுக்கு அவன் மனசு தோணுது, அவன் இறந்து போகுது. அது ஒரு கார்பரேஷன் தூக்கினாலும் அவன் என்ன போகுது, அந்த இருதயம் வேணும். ஒரு உறவு தூக்கினாலும் அந்த எண்ணம் தோணுது. இல்லை பக்கத்து வீட்டில் பலவீனம் வந்தாலும் அந்த எண்ணம் தோணுது, அந்த பாடியை தூக்கி நம்ம வழக்கம் பண்ணணும். ஆனா ஒரு மனுஷனுக்கே அப்படி தோணும் பொழுது நம்மளை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு தோணும். எனக்குள்ள பரிதவிச்சுட்டு கிடக்குது, எனக்குள்ள இந்த உயிரில் ஒரு உலகத்தை வாழ்ற வரைக்கும் அதனுடைய அது தடுமாற்றமா இருக்குது, அதை என்ன பண்ணணும், கரமடிச்சு தூக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆண்டவருக்கு இருக்கு. கரத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் யாருக்கு வேணும், நமக்கு வேணும். நமக்கு வேணும். கரம் முடிச்சு தூக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. கரத்தை அவர்கிட்ட கொடுக்கணும்னு எண்ணம் யாருக்கு வேணும், நமக்கு வேணும். இன்னொன்று சொல்லுவேன், ஆண்டவருடைய கரத்தை நாம பிடிச்சு கொடுப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். அவரு நம்ம கரத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கணும். நம்ம அதை விட்டு கொடுக்கணும். அனுமதி கொடுக்கணுன்றதை விட கூட தப்பான ஒரு வார்த்தை, நம்ம விட்டு கொடுக்கணும். ஏன்னா நாம அவர் கரத்தை பிடிச்சிட்டோம்னா டக்குனு இந்த உலகத்தை பார்க்கும்போது ஸ்லிப்பா இருக்கும், விட்டு விழுந்து. ஆனா அவர்கிட்ட கரத்தை பிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தை பார்த்து ஸ்லிப்பானா கூட அவர் கரத்தை பிடிச்சி நிற்பாங்க. இதுதான் அந்த விஷயம். என்றைக்குமே நாம ஆண்டவருக்கு கீழே சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மள நன்மையான பாதையை வழிநடத்த போதுமான தேவனா இருக்கிறார். கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வித்தியாசப்படணும். இன்றைக்கு வந்தியினால் திருவிருந்தினால் இன்றைக்கு இயேசுவானவர்
பிதாவை நோக்கி அவர் கூப்பிட்டார். ஒரு இடத்துல பிதாவை கூப்பிட்டார், ஒரு இடத்துல என் பிதாவை கூப்பிட்டார், ஒரு இடத்துல வந்து அப்பா பிதாவை கூப்பிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் கூப்பிட்ட விதம் ஆனால் 3 காரியத்துக்குமே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலளித்தார். இன்றைக்கு எப்படி நம்ம கூப்பிட்டாலும் அவர் ஒருத்தர் தான் நமக்கு, அவர் ஒருத்தர் தான் நமக்கு என்னது தகப்பன். அவரை கூப்பிடணும், அதுக்கு அவர் பதிலளிப்பார். நம்மளுடைய இருதயத்தை, சிந்தைகளை, செவிகளை எல்லாமே என்ன பண்ணணும், ஆவி ஆத்மாவை எல்லாம் என்ன பண்ணணும், அது பக்கமா திருப்புவது அவசியமாக இருக்கிறது. நம்மளுடைய காரியங்கள் யாபேசு நிலைகளைப் போல நிலைவரப்பட வேண்டும், விஸ்தாரமாக்கப்பட வேண்டும், எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று சொன்னார். நாம் முதலாவது ஆண்டவரை கூப்பிடுகிற ஒரு புத்திரிகளாய் நாம் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து